ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு லேண்ட் தாங்க சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அதுவும் 40க்கு 60 டைமென்ஷனில் 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சூப்பரான ஒரு லேண்டு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த லேண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிட்லப்பாக்கம் ஏரியா. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எம்ஐடி பிரிட்ஜ் நியராக. கரெக்டாக அந்த எம்ஐடி பிரிட்ஜிலிருந்து உங்களுக்கு 1 கிலோமீட்டரில் உங்களுக்கு இந்த லேண்ட் வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த லேண்டை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா 40க்கு 60 ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு 40 வரும். 40க்கு 60 டைமென்ஷனில் 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு லேண்டு. இது வந்து ஒரு சிஎம்டிஏ அப்ரூவ்டுங்க. உங்களுக்கு கிளியர் டைட்டில். நேராக வந்து டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கலாம். இது வந்து ஒரு பிராமின் ஏரியான்றதுனால உங்களுக்கு ரோட் வித் வந்து பார்த்திங்கன்னா 30 ஃபீட் ரோடு வந்துடும். இதில் அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வந்து சிட்லப்பாக்கம் மெப்ஸ் இந்த ஏரியாவில் நிறைய பேர் லேண்ட் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கு நான் நிறைய லேண்டும் காட்டியிருக்கேன். இந்த லேண்டை நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த லேண்டை விசிட் பண்ணிவிடுவோம். இந்த லேண்டை பொறுத்தவரையும் இந்த லேண்டுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்குது, ஒரு போர் கொடுத்துருக்காங்க, ஒரு தென்னை மரம் ஒன்று வச்சுருக்காங்க. சுற்றியே ஃபுல்லாகவே காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. இந்த வீடு உங்களுக்கு வேண்டாம்னா டெமாலிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2,70,00,000 சொல்கிறாங்க. நெகோஷியேஷன் நேராக ஸ்ட்ரெயிட்டாக ஓனர்கிட்ட பார்த்து நீங்கள் பேசிக்கலாம். இது வந்து ஒரு 30 வருஷம் வீடுன்றதுனால இதுக்கு வீட்டுக்கு வேல்யூ இல்லைங்க. ஒன்லி ஃபார் லேண்ட் வேல்யூ மட்டும்தான். அதனால் நீங்கள் 3 ஃபேஸ் கனெக்ஷனுக்கு இதுக்கெலாம் நீங்கள் தனியாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. எல்லாமே கனெக்ஷன் ரெடியாக இருக்குது. நீங்கள் இதை டெமாலிஷ் பண்ணிட்டோ இதை ரீஒர்க் பண்ணிட்டோ நீங்கள் புது வீடு கட்டிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாகவே சுற்றி காம்பவுண்ட் வால் இருக்குது. உங்களுக்கு பின்னாடி ஒரு தென்னை மரம் இருக்குது. அதாவது இந்த வீட்டை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த வீடு கீழே டபுள் பெட்ரூம், மேலே டபுள் பெட்ரூம் இருக்குது. மேலே வந்து இப்போத்துக்கு ரெண்டலில் இருக்காங்க. கீழே இல்லை, கீழே காலி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இந்த வீடு உங்களுக்கு யூஸ் பண்ண நினச்சா நீங்கள் ரீஒர்க் பண்ணி கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஒரு பிராமின் வீடுன்றதுனால உங்களுக்கு அந்த அந்த ரிலேட்டடாக இருக்கிற கஸ்டமர்ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸோ எனக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்கள். இந்த இடத்தையும் நான் விசிட் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த வீட்டை பற்றியான எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிளியராக நான் சொல்லியிருப்பேன். நான் இதிலிருந்து எந்த விதமான டீட்டெயில்ஸும் மாறாது. சரிங்களா? இப்போ ரயில்வே ஸ்டேஷன், அதாவது மெப்ஸ் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக உங்களுக்கு 1 கிலோமீட்டர் வரும். இந்த எம்ஐடி பிரிட்ஜிலேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் வரும். பாருங்கள், நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி வர சொல்ல மாடியில் ஒரு வீடு பார்த்தோம். அந்த வீடு தான் வந்து ரெண்டல் இருக்காங்க. சரிங்களா? வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த வீட்டை பற்றினான இந்த இடத்த பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா உடனே ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி மெப்ஸு உங்களுக்கு இந்த ஏரியாவில் ஏதாவது இடம், வீடுகள் வேணும் எதனா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்கிட்ட இருக்குது, நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.